அல்ல, மரணமில்லா பெருவாழ் பெற்றவர்கள். மரணமில்லா பெருவாழ் பெற்றது என்றால் எப்படி என்றால், மூச்சு காற்றை இப்போ ஓடுகின்ற மூச்சு காற்றை 10ஆம் வாசல் ஆகிய பூர்வ மத்தியில் செழித்து வைத்தவர். இப்போ 9 வாசல் இருக்கு. கண்டஸ்தானத்துக்கு மேல் 7 வாசல், கண்ணு 2, காது 2, மூக்கு 2, வாயு 7 வாசல், 7 துவாரம் இருக்கு. மலைஜலாதிகள் 2, 9 வாசல். 9 வாசலில் வந்து போகின்ற காற்றை அப்படியே அந்த இயக்கத்தில் இருந்தால் நிச்சயமாக மரணம் வரும். அவர் என்ன செய்தார்கள்? புண்ணியம் செய்தும் முற்று பெற்ற முனிவர்களாகிய அகத்தீசன் நந்தீசனை பூஜை செய்தும் இந்த ஓடுகின்ற காற்றை என்ன செய்கிறார்கள்? புறம்பத்தி செலுத்தி விடுகிறார்கள். புறம்பத்தி செலுத்தினால் அந்த காற்று பெடரி வழியாக சென்று மூலாதாரத்தில் தங்கிவிடும். மூலாதாரத்தில் தங்கிவிட்டால் அதுதான் மௌன நிலை என்றும் அதுவே மௌன நிலை என்றும் என்று சொல்வார்கள். அது வாய்ப்பு உள்ளவர்கள் தான் எக்காலத்திலும் அழியாத வாழ்க்கை பெறுவார்கள். அந்த காற்று தங்கிய உடனேயே உடம்பில் உள்ள எல்லா கசடுகளையும் நீக்கிவிடும். கசடுகள் நீங்க நீங்க சிறப்பறிவு வரும். சிறப்பறிவு வந்தால்தான் ஒரு மனிதன் கடவுளாக முடியும். அப்போ உடம்பு கசடு, அது உடம்பு தாய் தந்தையா எடுத்த தேகம் கசடான தேகம், அசுத்த தேகம். மூலாதாரத்தில் இந்த காற்று தங்கியவுடன் கனல் ஏறும். கனல் ஏற ஏற உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவினை கருத்தினாட் ஏற்றிய கபாலை மேற்ற வள்ளியரில் விருத்தருபாளர் ஆவர். மேனியும் செவந்திடும் அருள்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையினார். இப்போ உருதரிக்கக்கூடிய நாடியில் ஒடுங்குது. உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவினை கருத்தினால் எரித்தியை கபாலை மேற்ற வள்ளியரில். அந்த காற்று மூலாதாரத்தில் குண்டலியில் தங்கினால் அது சில பல ஆண்டுகளுக்கு பிறகு என்ன செய்யும்? உச்சிக்கு வரும். அந்த உச்சிக்கு வந்த பின் அதுவே அமிர்தமாக மாறும், அமிர்தவான சிந்தும். ஆக இந்த உடம்பில் இருக்க நச்சுத்தன்மை விஷத்தன்மை நீங்கி இதே தேகம் அமிர்தமாக மாறும். அந்த வாய்ப்பு பெற்றவர்தான் மாணிக்க வாசகரும் திருமூலரும் ராமலிங்க சாமிகளும் திருஞான சம்பந்தரும் அவையார்.